உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad to meet you all. அதே வண்ணமாக Like the same manner, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் by the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடும் with you, உங்கள் பிள்ளைகளோடும் with your children, நீங்கள் போகின்ற எல்லா பாதையிலையும் wherever you are going, தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. it is continually accompanying you. மோசேயிடத்தில் அதைதான் சொன்னார். God said that to Moses, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, I will never leave you, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். I will never forsake you. அதே வண்ணமாக Like the same manner, மோசேயோடு கூட கடைசி வரைக்கும் இருந்தார். till the end, God was with Moses. எல்லா பாதையிலும் கர்த்தர் கூட இருந்தார். In all his ways, God was with him. அதே வண்ணமாக Like the same manner, உங்களோடும் with you, கடைசி வரைக்கும் இருப்பார். till the end, God will be with உங்கள் you. சந்ததியோடும் கடைசி வரைக்கும் இருப்பார். With your generation also, God will be with you. கர்த்தருடைய கிருபை எப்போதும் உணருங்கள். Experience God's grace. பரிசுத்தருடைய பிரசன்னத்தை எப்போதும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருங்கள். Start to experience God's Holy Spirit's presence in your life. அதுதான் நிலையான மகிழ்ச்சி. That is the permanent joy in your life. அதுதான் நித்தியத்துக்கு கொண்டு போகின்ற வழி. That is the way for everlasting life. அனுபவிப்போம். Let us experience it. ஆவியானவரை நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் அனுபவிப்போம். Start experiencing Holy Spirit in you. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditate on yesterday, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, the one who love, வேதத்தை கைக்கொள்ளுவர்களுக்கு the one who keep, அவர்கள் வேவியமான புத்திரர் என்று பார்த்தோம். it is saying he is a wise son. இந்த வேளையிலும் கூட In this time also, இன்னும் ஆழமாய் போக முடியாது. let's go into some deeply. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆழமாய் போக வேண்டும். Christian life is a deeply meaningless life. மேலோட்டமாக தூரமாய் இருப்பதல்ல. It is not a normal life. நம் தேவன் நமக்காக வானத்தை விட்டு இறங்கி வந்தார். Our God came down for us from heavens. வானாதி வானம் கொள்ளாதவர், He is the God of heavens. பாவம் இல்லாதவர், He is no sin. பாவமான உலகத்தில் வந்தார். He came into the sinful world. பாவத்தில் பிறந்த மனிதர்களை சந்திக்கும்படி வந்தார். To meet the sinful nature man, he came. பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு He has been filled by the Holy ஒரு Spirit. கன்னியின் வயிற்றிலே He born to a virgin. பரிசுத்த ஆவியாகவே உருவாகி கடந்து வந்தார். Through the Holy Spirit he born. நேசம், Love. நம் மீது அதிகமான நேசம். The God keep on loving us. அவர் சாயல், His image, அவர் சுவாசம், His breath, அவருடையது எல்லாம். whatever we have today is belong to God. தன்னை மறந்து நமக்காய் தேவன் கடந்து வந்தார். So by sacrificing, he came down. இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. ஏசாயா புத்தகம் 51 அதிகாரம் 7 வசனம். Isaiah 51 verse 7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர் தூஷணங்களுக்கு கலங்காமலும் இருங்கள். Give ear to me, you who have knowledge of righteousness, in whose heart is my law. Have no fear of the evil words of men, and give no thoughts to their curses. பயப்படாமலும். Do not get fear. இன்றைக்கு நாம் யாவருக்கும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. Today we are getting feared about something in our life. ஏதோ ஒரு பயம் நம்மை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. The fear is controlling some part of our life. நம்முடைய வாழ்வில் அந்த பயம் நம்மை அலக்கழித்துக் கொண்டே இருக்கிறது. It has been continually talking to us through that fear. ஏதோ ஒரு பயம் நம்மை அச்சத்திலே நடத்தி கொண்டு போகிறது. Some kind of fear is leading us through. ஆனால் வேதம் முழுமையாய் பார்க்கும்போது, But when you look at the word of God, தேவன் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ whomever God meets, அவரிடத்திலே பேசுகின்ற முதல் வார்த்தை, when God said the first word, பயப்படாதீர்கள் என்று சொல்லி பேசுகிறார். He will say, do not fear. யாரெல்லாம் பார்த்தாரோ Whoever he meets, அவருக்கு சொன்ன வார்த்தை பயப்படாதே. he mentioned the word, do not fear. அதே வண்ணமாக தான் Like the same இந்த manner, வேளையிலே in this time, இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் பார்த்து, the people who are watching this, பிரசங்கிக்கிற எங்களையும் பார்த்து, the people who are sharing this message, ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? Holy Spirit is saying, பயப்பட வேண்டாம். do not fear. எதற்கு பயப்பட வேண்டாம்? What? Do not fear. மனுஷனின் நிந்தனைக்கு பயப்படாமலும் The evil words of men, அவர்கள் தூஷணங்களுக்கு கலங்காமலும் இருங்கள். and give no thoughts to their curses. ஆம், உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் எழும்பினாலும் Yes, many weapons who come against you, நீங்கள் பயப்பட வேண்டாம். do not get fear. உங்களுக்கு விரோதமாக சாபங்கள் எழும்பினாலும் Even curses may come upon you. நீங்கள் கலங்க வேண்டாம். Do not get discouraged. நம் தேவன் பயத்தை போக்குகிறவர். Our God is the one who removes the fear. பவுல் சொல்கிற வண்ணமாக, As Paul says, தேவன்
நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் God didn't give the spirit of fear. பலமும் அன்பும் தெளிந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். Instead is given the spirit of love. நாம் கலங்க வேண்டாம். So do not get discouraged. யாராலும் நம்மை சபிக்க முடியாது. No one can able to curse us. யாராலும் ஒடுக்க முடியாது. No one can able to oppress us. யாராலும் உங்களை அழிக்க முடியாது. No one can able to defeat you. பயத்தை விலக்கும்படியாக விரும்புவோம். Let us remove that fear from us. பயம் விலக வேண்டும் என்று சொன்னால் To remove that fear, என்ன செய்ய வேண்டும்? what is the way? என்ன செய்தால் என் பயம் விலகும்? What I should do to remove அதை this குறித்து fear? அருமையாக இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. It is clearly said in this verse. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களே, Give ear to me, you who have knowledge of righteousness, in whose heart is my law. வேதத்துடைய வார்த்தை என்பது Word of God is நம்முடைய செவிகளிலே கேட்பதல்ல, not only we are hearing in our ears, என் வாயிலே பேசுவதல்ல, not only speaking through our mouth. இருதயத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். We should keep that in our heart. பதிக்க ஒப்பு கொடுப்போமா? Let us surrender to it. எப்படி வசனத்தை பதித்துக் கொள்ள முடியும்? How we can keep it in our heart? சங்கீதக்காரர் சொல்வது போல, According to the Psalms, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து when we delight in the word of இரவும் God, பகலும் தியானம் இருக்கிற மனுஷன் meditate on it day and night, பாக்கியவான். he is a blessed. வசனத்தையே எப்போதும் தியானிப்போம். When we meditate continually on the பயம் word, விலகும், fear will move. எல்லா குழப்பங்களும் விலகும், All the confusion will be பிரியல் நம்மை removed. சூழ்ந்திருக்கிற அத்தனை விலகி போகும். All the problems will move தேவ away. சமூகத்திலே வார்த்தைக்காக நாம் வாஞ்சிப்போம். Let us seek God's word in God's presence. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்காதபடிக்கு நம் வாழ்க்கையை கடந்து போக வேண்டாம். Do not spend your day in vain without reading the word of வேதம் God. எனக்கு விவேகத்தை கொடுக்கும். Bible will give a wise to you. வேதம் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும். Word of God will give peace to you. வேதம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். Word of God will give a joy to you. வேதம் எனக்கு சுகத்தை கொடுக்கும். Word of God will give strength அந்த to அனுபவத்தில் போகும்படியாக you. Walk in that நாம் experience. நம்மை ஆழமாய் ஒப்பு கொடுப்போம். Let's deeply surrender to you. அன்பின் ஆண்டவரே, Dear Heavenly Father, எங்கள் மேல் அளவில்லாத நேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for your abundant love. Lord. எங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க விரும்புகிறீரே. Thank you for speaking continually. உன் Lord. பேச்சின் மூலமாக Through your word, என் பயம் விலகினது. fear has been removed. உன்னுடைய பிரசன்னத்தின் மூலமாக Through your presence, என் கலக்கம் விலகினது. all the confusion removed. ரீபாலா சந்தரா, Thank you, Lord. ஒரு தெளிவை கொடுத்தபடி நாம் நன்றி செலுத்துகிறோம். Thank you for giving understanding. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.